என்ன வெக்கம், என்ன பெரிய கௌரவம்? ஏன் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? நாட்டினுடைய முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தானே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஈகோ? இந்த தாந்தோணித்தனத்தை உங்களோட சினிமாவில் வச்சுக்கங்க. என்னைக்கு நீங்க முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றீங்களோ நாட்டு மக்களுடைய அக்கறை தான், நலன் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர ஈகோ முக்கியம் இல்ல. நேற்றைக்கு சில ஊடகங்களே செய்தி வந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்தும் மேகதாது விவகாரத்தை குறித்தும் முதலமைச்சர் கோட்டையிலே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் அதிகாரிகளோடு என்று ஒரு தகவல் வந்தது. செய்தி நிறுவனங்கள் மூலமாக தொலைக்காட்சிகளில் உங்களை யாராவது கூப்பிட்டு என்ன முடிவெடுத்தோம், என்ன பேசினோம் என்று இதுவரை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரா? அல்லது தலைமை செயலாளர் சொல்லியிருக்கிறாரா? அல்லது தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை செயலாளர் பேசியிருக்கிறாரா? அல்லது தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நேற்றைக்கு முதலமைச்சர் இத்தகைய ஆலோசனையை செய்திருக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு இவர்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா? எதுவுமே இல்லை. டி.கே. சிவக்குமார் அவர்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். ஆனால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னது ஒன்று, அதை நீங்கள் செய்யவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய பிறகு அவற்றை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு வாங்க போவோம், பிரதம மந்திரி சந்திப்போம், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம். இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம், இந்த அழுத்தத்தை தருவோம் என்று சொன்ன கருத்திற்கு இதுவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு ஒன்று சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்க வேண்டிய முதலமைச்சர் இன்று வரை சொல்லவில்லை, அல்லது இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இதுவரை இந்த காலகட்டத்து வரைக்கும் சொல்லவில்லை. நீங்கள் மேகதாது அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் டெல்லிக்கு போவோன்னு ஒன்று சொல்லுங்கள், போக மாட்டேன்னு ஒன்று சொல்லுங்கள். இல்லை மேகதாது அணை கட்டுவது குறித்து இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறார், இந்த லேகியம் விற்கிறவங்க ரோட்டில் நின்னாங்கன்னா இப்படி கையை காட்டி ஒரு 3 வழி இருக்குதுங்க, இது காலையில் ஒரு வேலை சாப்பிட்ணும், மத்தியானம் ஒரு வேலை சாப்பிட்ணும், இரவு ஒரு வேலை சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு 3 சொல்யூஷன் இருக்குங்க. இது கோர்ட்டில் போய் போடணுங்க, இது சுமூக தீர்வு காணணுங்க, இது இப்படி பண்ணணுங்க, இப்படின்னு ஒரு ஃபிலிம் காட்டிட்டு தான் போகிறாங்களே தவிர இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது இதுவரை நாட்டு மக்களுக்கு சொல்லவில்லை. இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னதை மூக்கு மேலே கோபம் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் இன்றைக்கு விஜய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு என்ன வெக்கம், என்ன பெரிய கௌரவம்? ஏன் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? நாட்டினுடைய முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தானே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஈகோ? இந்த ஈகோவை, இந்த தாந்தோணித்தனத்தை உங்களோட சினிமாவில் வச்சுக்கங்க. என்னைக்கு நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றீங்களோ நாட்டு மக்களுடைய அக்கறை தான், நலன் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர ஈகோ முக்கியம் அல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சிகள்லையும் சரி அல்லது திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்களைப் போல தான் உங்களுடைய அமைச்சர்கள் பேசிட்டு போகிறாங்களே தவிர இந்த மேகதாது பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ட்ரிபியூனலை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் எய்தர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த தமிழ்நாடு ஆர் த வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் புசி ஆனந்த் இல்லை டெய்லி உளறிக்கிட்ட நிர்மல்குமார், நீங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் பதில் சொல்லணும். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமென்றால் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நீதிமன்றத்தை நாடுவதற்கான என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்கள்? 19/6/2022 தீர்மானம் போட்டுவிட்டு தூங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்று வரை உச்சநீதிமன்றத்தில் ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை? நம்முடைய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாதமே லெட்டர் எழுதினார். அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோமே, ஸ்டிக்கர் ஒட்டுறது உங்களுக்கு பெரிய கஷ்டமா என்ன? நாங்கள் ஏற்கனவே லெட்டர் எழுதிட்டோம், இந்த ஸ்டெப்பு தான் எடுக்க போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டை காட்டி விட்டுட்டோம். ஏன் நீங்கள் அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இது வரைக்கும் மனு போடலை? அப்போது நாடகம் ஆடுகிறார் முதலமைச்சர், நடிக்கிறார் முதலமைச்சர், இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிறார் முதலமைச்சர்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கின்ற எண்ணம் முதலமைச்சருக்கு கிடையாது. பெஞ்ச் தேய்க்கிற முதலமைச்சராகத்தான் இருக்கிறாரே தவிர பெஞ்ச் மார்க்கோடு ஆட்சியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு துளியும் இல்லை.